சில ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொச்சு தான். சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடுகு, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, இது பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. கூடுதலாகவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளறி விட்டுருங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா இது பண்ணிவிட்டு ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நல்லா இந்த பாதி பாதியாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காவை அது இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா